Hi friends, welcome to Shahi Creative Corner. நம்மளுடைய சேனலில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டிருக்கேன்னா ஆரி கிளாஸ் பற்றி தான். ஆரி கிளாஸில் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா ஆரி பேசிக்ஸ் மெட்டீரியல் பற்றி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இன்னுமே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோஸ் போடுவேன், நம்ம வந்து அப்படி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பேசிக்ஸ் மெட்டீரியல்ஸ். நான் வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து ஜரி த்ரெட்டு. இந்த ஜரி த்ரெட்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஜரியை வந்து பிரிக்கும்போது இது உள்ளே வந்து நூல் இருக்கணும். இந்த மாதிரி நூல் இருந்தாக்கா நம்ம வந்து போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலேயே வந்து நரம்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து என்னென்னா A1 மந்த்ரா பிராண்டு. இது வந்து போடும்போது இதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாகவே போடலாம். இது வந்து சில்வர், இது வந்து கோல்டு. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு 2 கலர்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். வந்து சில்க் த்ரெட். இந்த சில்க் த்ரெட்லேயே வந்து இது வந்து டபுள் பெல் பிராண்டு. நான் வந்து எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம போடும்போது வந்து அடிக்கடி கட் ஆகாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ்லாம் வாங்காதீங்க, ஒரு 2 or 3 கலர்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து அப்புறம் போடும்போது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாக் பீஸ். இது வந்து சாக் பீஸில் வந்து நம்ம வந்து போடும்போது அப்படியே போட முடியாது இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து இதில் வரைஞ்சி அதுக்கப்புறம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பென்சில் மார்க்கர். இது வந்து நம்மளை வந்து குட்டி குட்டி நம்மளோட டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து இதில் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட்டர். இந்த கட்டர் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து சிசரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கட்டரில் கட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ளவுஸ்லாம் சூப்பராக இந்த ப்ளவுஸோட எஜ்ஜில் வந்து சூப்பராக கட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஊசி பற்றி பார்க்கலாம். இது வந்து பிராண்டு, இதுவும் பிராண்டு. இதுக்கப்புறம் இது வந்து பிராண்ட் இல்லாத நீடில்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து என்னன்னா துளி பிராண்ட்லேயே வந்து பிராண்டில் 13 or 14. இது வந்து எதுக்குன்னா நம்மளுடைய ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து செயின் ஸ்டிச்சு நம்மளோட டிசைன் போகிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 24, 23 இது வந்து நம்ம வந்து பீட்ஸு ஜர்தோசி இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் போட்டு பழகணுன்னா நல்லாவே ஈஸியாகவே வரும். அதுக்கப்புறம் இது வந்து சாதாரண ஒரு அயன் நீடில் தான். இந்த அயன் நீடில் நம்ம வந்து போட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து போடும்போது நல்லாவே வரும் இந்த அயன் நீடில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சாதாரண நீடில் தான். நம்மள வந்து துணிலாம் தைப்போம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் இது வந்து பெரிய சைஸ். இதில் வந்து எதுனா நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போகிறதுக்கு வந்து இந்த நீடில் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து அயன் நீடில் தான். இது வந்து உடன், இது வந்து அயன். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து பீட்ஸ்லாம் போகுது, இதில் வந்து நிறையவே டோட் பண்ணலாம். ஆனால் இதில் போடும்போது வந்து இதில் அவ்வளோவா நம்மளால் பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதால இதில் வந்து நிறைய நம்ம பீட்ஸ் போட முடியாது. ஆனால் இதில் வந்து நிறையவே பீட்ஸ் நம்மளால் போட முடியும். நீங்கள் வந்து இந்த நீடில்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. நான் சொன்ன நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பேசிக்ஸ் மெட்டீரியல்ஸு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிங்கு ஸ்டாண்டு பற்றி பார்க்கலாம். இது வந்து 18 இன்ச்சு ரிங்கு. இந்த ரிங்கை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா, இந்த ஸ்க்ரூ வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இது உள்ள கிளாப் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாங்கும்போதே வந்து 18 இன்ச்சு ரிங்காகவே வாங்கிட்டோன்னா நம்மளுடைய ப்ளவுஸ் டிசைன் வந்து எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த ரிங்குலேயே வந்து நம்மளை வந்து போட்டு முடிக்க முடியும். இதுவே வந்து நம்ம சின்ன சைஸ் ரிங்காகவே வாங்கிட்டோன்னா அது வந்து போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வாங்கும்போது 18 இன்ச்சு ரிங்காகவே வாங்கிக்கோங்க. நம்மளுடைய நெக் டிசைன் வந்து நம்ம இதிலே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மள எவ்வளோ பெரிய ஹேண்ட் டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் நம்ம வந்து இதிலே வந்து ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த ரிங்கை வந்து எப்படி வந்து நம்மளுடைய 18 இன்ச்சு ஸ்டாண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இதுதான் வந்து 18 இன்ச்சு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கும்போது வந்து இந்த லெக்ஸ் வந்து தனியாக வரும், இந்த மேலே இருக்கிற ரிங்கு வந்து தனியாக வரும். இதே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம வந்து வாங்கும்போதே வந்து அங்கேயே நீங்கள் வந்து நல்லா செட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த காலெல்லாம் வந்து ஆடாமல் இருக்கா, ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து எதுக்குன்னா, இது வந்து நம்ம ரிங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் ஸ்க்ரூவுக்கு வந்து
கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ச் ரிங்கை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த அயன் ரிங் வந்து உள்ளேயும் நம்மளோட உட்டன் ரிங் வந்து வெளியிலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வாங்கும் போதே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த ரிங்கில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி பேசிக்ஸ் மெட்டீரியல் இவ்வளோ தான். இது அதுக்கப்புறம் வந்து ரிங்கு ஸ்டாண்டு தான். நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரிங்கில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ரிங்கை வந்து எப்படி வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.